இது நான் பிறந்த ஊரு, நான் வளர்ந்த ஊரு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற ஊராட்சி தொடக்கப்பள்ளியில தான் படிச்சேன். என் கூடவே 5வது வரைக்கும் படிச்ச என்னுடைய நண்பர் இம்ரான் அவர்கள்லாம் எனக்கு முன்னாடி பேசினாங்க. இதே இடத்துல சின்ன வயசுல ஸ்டெம்ப் அடிச்சு கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் பந்தாடுறதுக்கு. இப்ப அதே இடத்துல மைக்க போட்டு பேச வந்திருக்கோம் எதிர்கட்சிகளை பந்தாடுறதுக்கு. பிறந்த மண்ணுல பிறந்த ஊர்ல ஒரு மாபெரும் அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக நின்று பேசுவது என்பது எல்லோருக்கும் இங்கே வாய்க்கப்பெறவில்லை. ஏன்னா அரசியல் என்றாலே அது பண்ணையார்களுக்கானது. அரசியல் என்றாலே அது மிக பெரும் பணக்காரர்களுக்கானது. அரசியல் என்றாலே அது அமைச்சர் பெருமக்களின் வாரிசுகளுக்கானது. அரசியல் என்றாலே அது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக 2 கூட்டத்தினுடையது. அரசியல் என்றாலே அது திருடுவதற்கானது என்ற கட்டமைப்பை இன்று தமிழ்நாடு பெற்று வைத்திருக்கின்றது. அந்த கட்டமைப்புகளை எல்லாம் தகர்த்து நாம் தமிழர் கட்சி என்கிற பெரும் படை சாமானிய மக்களுக்கும் அரசியல் பிரதிநிதிகளாக ஆக வேண்டிய வாய்ப்பை கொடுத்து உங்கள் முன்னே அண்மையில் இருக்கக்கூடிய வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியின் 2026 நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக உங்கள் முன்னே நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கூட்டம் இங்க நடந்திருக்கலாம். அந்த கூட்டத்துல காசு கொடுப்பாங்க, யாரும் கொடுக்கல அப்படின்னு பாக்குறீங்க. அதனால நாங்க காசு கொடுக்க மாட்டோம், ஆனா நல்ல கருத்துக்களை கொடுப்போம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கூட்டம் இங்க நடந்திருக்கலாம். ஐயா ஐப்பெரியசாமியை வேடிக்கை பாக்குறதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துருக்கலாம், இல்ல காசு கொடுக்க வந்தவங்களை சில பேரை ஏமாத்திருக்கலாம், இல்ல என்னென்னமோ நடந்திருக்கலாம். எதுக்கோ கூட்டம் கூட்டிருக்கலாம். அந்த கூட்டங்கள் எல்லாம் உங்களை ஏமாற்ற வந்தவர்கள். ஆனால் உங்கள் முன்னே திரண்டு கொண்டிருக்கிற இந்த கூட்டம் எல்லாவற்றையும் மாற்ற வந்தவர்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருடுறதுக்குனே ஒரு கூட்டம், அது திமுக கூட்டம். அயோக்கியர்களின் கூட்டம், அது அதிமுக கூட்டம். கயவர்களின் கூட்டம், அது காங்கிரஸ் கூட்டம். பித்தலாட்டத்துக்கான ஒரு கூட்டம், அது பிஜேபி கூட்டம். இதற்கு நடுவுல டிவிக்கு முன்னாடியே ஒரு கூட்டம், அது டிவிகே கூட்டம். இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து போராடுகின்ற ஒரு துணிச்சல் மிக நேர்மை மிக கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அதை நினைவுல வைக்கணும். அரசியல் என்றாலே அது சாக்கடை. அரசியல் என்றாலே அது திருடர்களின் கோட்டை. தேர்தல் அரசியல் என்பது திருடர் பாதை. அரசியல் என்றாலே நமக்கு வேண்டாத வேலை என்று கருதி கொண்டிருக்கிற சூழ்நிலை இது. அரசியல்னாலே சாக்கடை. ஆமா, அப்ப யார் சுத்தம் பண்ணுவது என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நண்பர்களே, அரசியல் என்பதே சாக்கடை தான். அந்த சாக்கடையை யாரு சுத்தம் பண்றது? தேர்தல் அரசியல் என்றாலே திருடர்கள் தான். அப்ப நல்லவர்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைப்பது? எல்லாவற்றுக்கும் பணம், எல்லாவற்றுக்கும் பணம். நல்ல கல்வி வேண்டுமா? பணம். நல்ல மருத்துவம் வேண்டுமா? பணம். நல்ல குடிநீர் வேண்டுமா? பணம். எல்லாவற்றிற்கும் பணம். இது கேடு கெட்ட ஜனநாயகம் அல்ல நண்பர்களே, இது கேடு கெட்ட பணநாயகம். இதற்கு இல்ல, அவர் பேசல, அவர் உள்ள இருக்க ஸ்டாலின் பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இங்கே எல்லாவற்றுக்கும் பணம் முன்வைக்கப்படுகிறது, இனம் பின்தள்ளப்படுகிறது. பணம் கொடுக்கிறியா, உனக்கு நல்ல கல்வி கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். தேர்தல்ல போட்டியிடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும், ஓட்டுக்கு பணம், சீட்டுக்கு பணம், எல்லாவற்றிற்கும் பணம். பணம் இல்லையா நீ எந்த பதவியும் அடைய முடியாது, எந்த அதிகாரத்தையும் அடைய முடியாது, அரசியல் ஒரு நல்ல பிரதிநிதியாகலாம் ஆக முடியாது என்கிற நிலையை மாற்றி, இந்த கேடுகட்ட லஞ்ச ஊழல்கள் எல்லாம் மாற்றி இதை மாற்ற வேண்டும் என்கிற துடிப்பிலே ஒரு இளைஞர் படை இன்று போராடி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் அறிமுக கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம் உங்கள் முன்னே சித்திரை பகுதியில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது.
என் அன்பார்ந்த சொந்தங்களே, எல்லா நாட்டிலும் தமிழன் இருக்கிறார். ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு நாடு கிடையாது. எல்லா கட்சிகளும் தமிழன் இருக்கிறான். ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு கட்சி கிடையாது. தமிழர்களால் தமிழர்களுக்கென தமிழர்களே உருவாக்கிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி. இதுவரை பெண் உரிமையை பேசுபவர்கள், மண் உரிமையை பேசுபவர்கள் எல்லாம் பெண்களை எந்த மாதிரியான ஒரு நிலையில் வைத்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலே 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள் என சம விகிதத்தில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. அதிலும் 100 இளைஞர்களுக்கு மேலாக படித்தவர்களாகிய 100 இளைஞர்களுக்கு மேலாக 2026 தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பளித்திருக்கிறது. இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்தால் அனைத்தும் எளிமையானது என்று கூறிய பெருமகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை இங்க வச்சதுனால இது சாதிக்கான கூட்டம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இது சாதிக்கான கூட்டம் அல்ல, சாதிக்க வந்த கூட்டம். நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவங்களோட பழகவே மாட்டோம். அம்பேத்கரை நாங்கள் சாதி தலைவராக பார்க்கவில்லை, பெரியார் சாதித்த தலைவராக பார்க்கிறோம். எங்களுடைய வழிகாட்டியாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஏற்கிறோம். அடுத்தபடியாக இந்த டிசம்பர் 6 இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாகிய அயோத்தி என்ற பகுதியில் பாபர் மஸ்ஜித் என்கிற இஸ்லாமிய வணக்க வழிபாட்டு ஸ்தலம் சில கயவர்களால் இடிக்கப்பட்ட தினம். இடித்தது பாஜக, RSS, அது சந்தேகம் அல்ல. ஆனால் அன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது காங்கிரஸ் உடைய ஆட்சி. இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ் என்ற கருத்தையும் இங்கே பதிவு செய்து அதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டனங்களையும் தெரிவித்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு அல்ல, நீதிதான் என்கிற நிலைப்பாடில் இருக்கிற தமிழ்நாட்டின் ஒரே அரசியல் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்பதை இங்கே நான் பதிவு செய்து விரும்புகிறேன். இந்த தேர்தல் அரசியல்ல எல்லோரும் ஓட்டு போட்டு நமக்கான தேர்தலில் ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். இங்கே எதெல்லாம் தனி மனித உழைப்பால சாத்தியமாகாதோ அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு என்பதற்கு தான் அரசாங்கம் என்பது தேவைப்படுகிறது. நான் ஒரு சாமானியன், எனக்கென்று பள்ளிக்கூடம் கட்டி நான் படிக்க முடியாது, எனக்கென மருத்துவமனை கட்டி நான் மருத்துவம் பார்க்க முடியாது, எனக்கென சாலை போட்டு நான் பயணிக்க முடியாது, எனக்கென பேருந்து விட்டு நான் பயணம் செய்ய முடியாது, எனக்கென மின்சாரம் உற்பத்தி செய்து நான் மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. எதெல்லாம் சாமானிய மனிதனின் எதெல்லாம் தனிமனிதன் உழைப்பால் சாத்தியமாகாதோ அதெல்லாம் செய்வதற்கு தான் ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அதற்காக மக்களால் மக்களுக்காக மக்களே செய்கின்ற ஆட்சி அது மக்களாட்சி. அதனால் நாம் வரி கட்டக்கூடிய அதெல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வரி கட்டுறோம். அந்த வரிய நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமையும் நாமே வாக்கு செலுத்தி ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறோம். அந்த வரியை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அரசு நிதியை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு என்பது அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது. அப்ப நிதியை நிர்வாகம் செய்வதுதான் உங்கள் வேலையை தவிர நிதியை உங்க பக்கம் ஒதுக்கிக்கிறதுக்கு இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கிறான்னு சொன்னா அவன் திருட போறேன்னு முன்கூட்டியே சொல்லிட்டு போறான்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா பெரியசாமி அவர்கள் முதற்கொண்டு 234 தொகுதியிலும் திமுக அல்லது அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் எந்த கூட்டணி கட்சிகள் நின்றாலும் அங்க வாக்குக்கு பணம் கொடுக்கிறாங்க. இது ஒண்ணு போதாதா? ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்கிறார்கள்,
ஊழலும் லஞ்சமும் பிறப்பது என்பது ஓட்டுக்கு காசு கொடுக்கும் நேரத்தில் தான் என்று முத்துராமலிங்க அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நான் வாகனத்தை எடுத்துட்டு ரோட்ல பயணம் செய்யறேன். என் வாகனத்தை வழிமறைக்கிற சில காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்த பின்னும் என்னிடம் இருந்து லஞ்சம் பெறுகிறார்கள். காரணம், அந்த அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் அமைச்சரிடத்துல லஞ்சம் கொடுத்திருக்கிறார். அந்த அமைச்சர் ஏன் இவர்கிட்ட லஞ்சம் வாங்குறாருன்னா, அந்த அதிகாரம் அமைச்சராக அவர் வருவதற்கு அவர் மக்களாகிய நமக்கு காசு கொடுத்திருக்கிறார். எல்லாமே போட்டதை எடுக்கணும், போட்டதை எடுக்கணும், போட்டதை எடுக்கணும் என்கிற நேரத்திலே இந்த திருடர் அரசியல் என்பது பிறந்திருக்கிறது. ஆக மக்களே, திருடவன் திருடுறான், பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் அவன் திருடிவிட்டு சில 100 ரூபாய்களை, சில எலும்பு துண்டுகளை உங்கள் முன் பொருத்தி போடுகிறான். அதை வாங்கிக் கொண்டு நீங்கள் அவருக்கு செலுத்துகின்ற வாக்கு இன்னைக்கு ஆத்தூர் தொகுதியே ஐப்பெரியசாமி அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்ட மாதிரி திமுக காரன் திமிர்ல அலையறான். திமிர்ல எந்தமே பெற்றோர்களே, எல்லா உரிமையும் எப்படி உங்களால் விட்டுக் கொடுக்க முடிகிறது? இங்கே முதலமைச்சர் என்றாலே கருணாநிதி வாரிசாகத்தான் இருக்க வேண்டும். கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மகன், அவர் பேரு, அதுக்கப்புறம் அவர் பேரு. இங்கே முதலமைச்சர் என்றாலே கருணாநிதி வாரிசாக தான் இருக்க முடியும். ஆத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்றாலே அது திமுகவை சேர்ந்த ஐயா ஐப்பெரியசாமியா தான் இருக்க முடியும், அல்லது அவரது வாரிசாக இருக்க முடியும் என்கிற முடிவுக்கு நீ எப்படி வர்ற? எப்படி வர்ற? இவ்வளவு பெரிய நாட்டுல எவனுக்கு இல்லாத தகுதி அது ஸ்டாலின் வீட்டுல தான் இருக்கு. நீ எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியுது? நாங்களாம் திமுக, நாங்களாம் பரம்பரை பரம்பரையா திமுக. என்னடா திமுக? என்ன திமுக? பரம்பரை பரம்பரையா அப்படி திமுக இருந்து அவனுக்கு ஓட்டு மேல ஓட்டு போட்டு காலகாலமா அவனை பதவியில அவங்க வச்சுக்கிறதுனால நீ அடைந்த நன்மை என்ன? நன்மை என்ன? நாங்க போட்ட இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்காக எங்க தலைவருடைய பாட்டை போட்டோம், இருக்கட்டும். ஆனா திமுக காரங்க இங்க மாசம் மாசம் எதுனாலும் சரி, ஐயா ஐப்பெரியசாமி பிறந்த நாள்னாலும் சரி, கலைஞர் நினைவு நாள்னாலும் சரி, ஸ்டாலின் பிறந்த நாள் சரி, உதயநிதி பிறந்த நாள் சரி, எல்லாவற்றுக்கும் திமுக பாட்டை போடுவாங்க. பாட்டை போடுறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாட்டை பாடியவர் யாருன்னு தெரியுமா? ஐயா நாகூர் ஹனீஃபா அவர்கள். ஐயா நாகூர் ஹனீஃபா இங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு தெரிந்திருக்கும், பெரும்பாலும் கழக திமுக உடன்பிறப்புகளுக்கு தெரிந்திருக்கும். அந்த பாட்டை எல்லாம் பாடியவர் ஓடி வருகிறார் உதய சூரியன். இந்த பாட்டை பாடியவர் நாகூர் ஹனீஃபா அவர்கள். திமுக என்ற ஒரு கட்சி உருவாகிற களத்திலிருந்தே கட்சிகள் இணைஞ்சு அந்த கட்சிக்காக போராடி அதை வளர்த்தெடுப்பதற்காக கழக போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை சென்றவர் நாகூர் ஹனீஃபா. இதை யாரும் மறந்துடக்கூடாது. சிறை சென்றவர் நாகூர் ஹனீஃபா. கழக போராட்டங்களில் கருணாநிதி எவ்வளவு 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 அயோக்கியத்தனம் பண்ணாருங்கிறதெல்லாம் விட்டுருவோம், அரசியல்ல. ஆனால் ஒரு மனிதன், திமுகலையும் ஒரு மனிதன் விசுவாசமா நேர்மையா தன்னால் முடிந்த எத்தனை உழைப்புகளை போட முடியுமோ அத்தனை உழைப்புகளையும் போட்ட ஒரு பெருமகன் பாட்டு மேல பாட்டு பாட்டா போட்டு உதயசூரியன் சின்னத்தை ஊர் முழுக்க இல்ல உலகையே செஞ்சதுல நாகூர் ஹனீஃபாவின் பங்கு என்பது ஆக புரியுது. அப்படிப்பட்ட நாகூர் ஹனீஃபா கட்சியை வளர்க்கறதுக்கு நீ இருக்கிற, இப்ப கட்சியில காலகாலமா இருக்கிற, நான் தான் பரம்பரை திமுக சொல்லிக்கிற, இந்த தெரு விட்டு வெளில போனாலே உன யாருக்கும் தெரியாது. அதுலயும் வார்டு உறுப்பினராகிறதுக்கு சண்டை, நான் தான் இப்ப கிளை செயலாளராகிறதுக்கு சண்டை. அமைச்சர் வந்தாருன்னா அவர் பக்கத்துல நான் தான் போய் போட்டோ எடுப்பேன் முதல்ல, அதுக்கு சண்டை. ஒரு கேடு கட்ட கூட்டம் இல்லையாது. ஏன்னா நயன்தாரா வருது போட்டோ எடுக்கிறதுக்கு 4 பேர் போய் நிக்கிறேன். அதே மாதிரி ஐயா ஐப்பெரியசாமி வராது, அவர் கூட போட்டோ எடுக்க போய் நிக்கிறேன். என்ன எனக்கு கேவலமா தெரியல. சரி நிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ற, சரி நீ பண்ற. அந்த காலத்துல உண்மையாக உழைச்ச ஐயா நாகூர் ஹனீஃபா அவர்களுக்கு இந்த திமுக செய்த பிரதிபலன் என்னவென்று தெரியுமா? 2 முறை அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சரியா? 2 முறையுமே கண்டிப்பா வெல்ல முடியாது, நல்லா தெரியும். ஒண்ணு ஐயா அறிஞர் அண்ணாவுடைய காலம், திமுக ஆட்சிக்கு, திமுக உடனே கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு ஆட்சிக்கு வரல. 1949 கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. 1967 தான் திமுக முதல் ஆட்சிக்கு வருது. அந்த முதல் ஆட்சிக்கு வரும்போதும் கூட 10 கட்சியோட கூட்டணி, அந்த கூட்டணிகளிலும் முதன்முறையாக திமுகவுக்கு கூட்டணி அரசியலில் ஆதரவளித்த ஒரு இயக்கம் அது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இஸ்லாமிய உடன்பிறப்புகள்.
கைதட்ட வேண்டியதுல எல்லாம் கேவலப்படுறது இதெல்லாம் வெக்கி தாழ்மையணும். ஒரு தேர்தல் அரசியல்ல ஒரு திருடர் பாதையில இந்த கருணாநிதினு ஒரு நேர்மை மிக பெருமை மிக திருடர் என்னால்தான் உருவாயிருக்காங்கிறதுக்கு நான் பெருமைப்படக்கூடாது. நான் சிறுமி இணைய நானே செருப்பா அடிச்சுக்கிறேன். சரியா? கைதட்டுறதுக்கு சொல்லல, தலையை அடிச்சுக்கிறதுக்கு சொன்னேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் 1950 ஒரு தேர்தல் வந்து அதுல நாகரணி அவங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் நாகரணி போட்டியிடுறாரு. போட்டியிடுற நாகரணி தெரியும் கண்டிப்பா தோத்துருவோம். அந்த மாதிரி நடைபெறுவது தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் விட்டேன்னா 2002 50கள்ல விட்டா திரும்பி 2002 ஏறத்தாழ 50 வருடம் கழித்து நாகரணி அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது. 2002 வாணியம்பாடி இடைத்தேர்தல். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல்ல திமுக என்ன செஞ்சதுலாம் நமக்கு தெரியாதா? எவ்வளவு கோடி செலவு செஞ்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு செஞ்சாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம செயின் கொடுக்கறது, காது கமல் போடுறது, எவ்வளவு குத்துமலை கொடுக்கறது, பட்டுப்படம் கொடுக்கறது எல்லாம் அந்த மாதிரி அன்னைக்கு அதிமுக ஆட்சி. அதனால கண்டிப்பா அதிமுக தான் ஜெயிக்கு நல்லா தெரியும். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தோற்பாக தெரிந்தே நாகூர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நாகூர் அனிஃபாவை அன்று பிரச்சார களத்தில் சந்தித்த ஐயா நாஞ்சில் சம்பந்தவர்கள் இன்னைக்கு 60 கட்சி மாறி, என் நண்பன் சொன்னார்ல 60 கட்சி மாறி இன்னைக்கு தாவேக்கா இருக்காரு. அது வேற விஷயம். அவர் அதிமுக காட்டுல இருந்தார்ல, அப்ப அங்க இருந்த நாஞ்சில் சம்பந்தவர்கள் எதிரில் இருக்கிற நாகூர் அனிஃபாவை பார்த்து சொல்றாரு, என்ன மாமா, என்ன அனிஃபா மாமா, கருணாநிதி உங்களை குர்பானி கொடுக்க முடிவு பண்ணார் போல இருக்கு அப்படின்னு சொன்ன பதிவுகள்லாம் இருக்கு. ஏன் சொல்றேன்? அதே மாதிரி அந்த தேர்தலில் முடிவுகள் வருகிறது. ஒவ்வொரு சுற்றிலும் வாக்கு எண்ணிக்கையில் ஒவ்வொரு சுற்றிலும் நாகூர் அனிஃபா அவர்கள் பின்னடைவு என்று சந்திக்கும் போது ஒரு நேரத்தில் நாம் எப்படியும் தோற்று விடுவோம் என்ற அந்த எண்ணிக்கை கூடத்திலிருந்து அவமானப்பட்டு தலை குறித்தவனாக நாகூர் அனிஃபா வெளியே செல்கிறார். திமுகவின் கலப்ப போராட்டங்களில் பங்கு பெற்று இஸ்லாமியர்களின் பிரதிநிதியாக மட்டுமல்லாத உலக தமிழர்களின் பிரதிநிதியாக இருந்த ஒரு பெருமகன் உதயசூரியன் சின்னத்தை கொண்டு போய் சேர்ந்தவன். காலங்காலமாக திமுகவுக்கு பாட்டு போட்டு திமுக உழைத்த பெருமகனுக்கு ஒரு சிறுபான் அவன் வாசையில சொல்லணும்னா சிறுபான்மையினர்கள், நாங்கள் தமிழ் சமுதாயத்தின் பெரும்பான்மையினர்கள். ஆனால் சிறுபான்மை பிரிவிலிருந்து ஒரு வலிமையான தலைவர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கருணாநிதி தெரிந்தே தேடி தந்த அவமானம். அதை மறுக்க முடியுமா? பாட்டு போட்ட நாகூர் அனிஃபாவுக்கே அவங்க ஒண்ணும் செய்யல. அந்த பாட்டை கேட்டு ஓட்டு போட்ட உடைக்கிறடா பண்ணிட போறானுங்க. ஏண்டா இன்னும் திமுக சாவறீங்க? சரி, திமுக நல்லா பரம்பரை திமுக. நான் பரம்பரை திருடன் என்று சொல்றது என்ன பெருமை இருக்கு? நான் பரம்பரையா நாங்க திருடன் கூட்டம், அது என்ன பெருமை? ஐயா சொன்னது போல திருடரை எழுதி வந்தது அவன் வரலாறு. வேற என்ன வரலாறு இருக்கு? எவங்களுடைய கூட்டணி சேரல. இந்த திராவிட கட்சிகள் ரெண்டையும் புறக்கணிச்சு, இந்த தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் ரெண்டையும் புறக்கணிச்சு ஒரே ஒரு ஒத்த ஆம்பளை களத்துல நிக்கிறான்னா அது சீமான் மட்டும்தான். யாருடைய கூட்டணி வச்சுட்டோமா? நோட்டுக்கு சீட்டுக்கு பேரம் பேசி அவங்களுடைய போயிட்டோமா? இல்ல எந்த மதவாத அரசியலுக்காக நாங்க ஆதரிச்சிருக்கோமா? இல்ல எந்த திருடனுக்காக நாங்க ஏறி அவனுக்காக பிரச்சாரம் செஞ்சிருக்கோமா? என்ன செஞ்சிருக்கிறோம்? உங்களையே நம்பி மக்களை நாங்கள் நம்புகிறோம். ஒரு நாள் இந்த மக்கள் எங்களை நம்புவார்கள் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் தொடர்ந்து இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எனக்கு முன்னாள் பேசியவர்கள் சொன்னார்கள் 2016 நிற்கும் போது ஐயா விஜயகாந்த் அவர்கள் குறுக்க ஓடுறது, 2019 நிற்கும் போது அங்க ஐயா கமலஹாசன் அவர்கள் டிவியை உடச்சுக்கிட்டே குறுக்க ஓடுறது, 21 கமலஹாசன் ஐயா ஒரு பக்கம், டிடிவி ஐயா பக்கம், 2024 வர்ற தேர்தல் எல்லாம் யாராவது ஒரு ஆள் குறுக்க பக்க ஓடிட்டு தான் இருக்காங்க. 2026 திரும்பி குறுக்க போறதுக்கு இன்னொரு அணில்கள் வந்திருக்கு, ஒரு அணில்கள் கூட்டம் வந்திருக்கு. நம்ம பக்கா தமாஸ் கட்சி இல்ல, அது பக்கா தமாஸ் கட்சி. கொள்கைனால ஒண்ணும் தெரியாது, கட்சினால ஒண்ணும் தெரியாது, எதுக்கு லாய்க்கு இல்ல அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்குது. இது இந்தியாவை யார் ஆளுதுங்கிற சந்தையிலேயே 36 லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை யார் ஆளுதுங்கிற சண்டையில, இந்த சண்டையில சுத்தமான வீரர்கள் என்பது அது நாம் தமிழர் படையினர் மட்டும்தான். நாங்கள் இந்த முறை அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து சட்டமன்றத்திற்குள் நுழைவோம் என்பதை இங்கே நான் பிரகடனம் செய்கிறேன். ஏன்னா எல்லா தமிழனும் செத்து போறீங்கள, அதுல மாணவசம் உள்ளவன் இருக்கிறான்ல. இந்த 36 லட்சம் என்று 1 கோடி வாக்குகளாக மாறுதோ அன்று நாம் தமிழர் என்பது களத்துல முதன்மை அதிகாரத்துல வந்துரு.
நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது எவ்வளவு முக்கியம்னா, ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழன் கூட முதலமைச்சராக வரல. கேடு வாய்ப்பாக தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சரான ஐயா எடப்பாடி பழனிசாமியும் உண்மையான தமிழராக இருக்கவில்லை. ஒரு தமிழனுக்கு முதலமைச்சராக பதவி வேணும், ஒரு தமிழர் முதன்மை அதிகாரத்துக்கு போகணும்னாலே அங்க இவ்வளவு போராட்டம் இருக்குது. வந்தவர் போனவரெல்லாம் வசதியாக வாழ்ந்தார்கள், இங்குள்ள தமிழர்கள் எல்லாம் எப்போதோ தாழ்ந்தார்கள். எங்களுக்கு என்ற ஒரு அரசியல், எங்களுக்கு என்ற அதிகாரம், எங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம் என்பதை நிலைநாட்ட இந்த தமிழர்கள் செம்மார்ந்து வாழ்வதற்கு தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் நினைவகத்தில் சொல்ற வரலாற்றை படிக்க வேண்டும். தமிழர்கள் முப்படை கட்டி வாழ்ந்த சமூகம். தலைவனும் தலைமையும் சேர்ந்து சோறா வடிச்சு கொட்டினாங்க, அந்த வடிச்ச தண்ணி நீரா ஓடிச்சு என்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரரான தமிழம் இன்னைக்கு ஓட்டுக்கு 500க்கு 1000க்கு கையேந்து நிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? 500 1000க்கு போய் ஓட்ட விற்கிறதுக்கு நம்ம வந்தோம். அதுக்கா அரசியல், அதுக்கா தேர்தல், அதுக்கா வாக்குரிமை? எஸ்ஆர் ஃபார்ம்ல போய் என் வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்று நான் போராடுவதெல்லாம் அந்த 500 1000க்காக. நான் சொல்றேன், சீமானின் புள்ள கல்வி கொடு, மருத்துவம் தான், சாலை போடு, குடிநீர் கொடு என எவரையும் இனி நாங்கள் கெஞ்சுவதாக இல்லை. எங்களுக்கான உரிமைகளை நாங்களே போராடி வெல்வோம். எங்கள் வெற்றியை இந்த உலகத்திற்கு ஒரு நாள் சொல்வோம். இது நாம் தமிழர் படை. இந்த படை ஒரு நாள் வெல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் வெற்றி பெறுவோம். இறுதியாக ஆத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் கடைசி காலத்துல ஆண்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ஆத்தூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது. அந்த நிலைமையில இருக்கு. என்ன கருத்து தானே? இனிமே ஐ பெரியசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாது. கடைசி 6 மாதமாக கடைசி 6 மாதத்தை பதவியை அனுபவிக்க போகும் ஐயா ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிவிட்டு எங்களுடைய வேட்பாளர் என்னுடைய அண்ணன் சைமன் டெஸ்டிங் அவர்களை நான் பிறந்த மண்ணில் இந்த சித்திரை ஊர் ஜனங்களுக்கு என்னுடைய அண்ணன் ஐயா சைமன் டெஸ்டிங் அவர்களை அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க வேடசந்தூர்ல போய் போட்டியிட, ஏன் ஆத்தூர்ல போட்டியிட வேணாம்? என்னை காட்டிலும் எல்லா விதத்திலையும் சிறந்தவர் என்னுடைய அண்ணன் சைமன் டெஸ்டிங் அவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர், டாக்டரேட் பட்டம் பெற்றவர், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். படிச்சு டாக்டர் பட்டம், நீங்க மாதிரி காசு கொடுத்து வாங்கல, டாக்டர் பட்டம் உண்மையிலேயே படிச்சு வாங்கியிருக்காரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் சொன்ன போல கையெழுத்து போட்டு காசை நீட்டுறது இல்ல காசை இது பண்றதுதான் இல்ல ஐபிஎஸ்ஸோட வேலை. அந்த காசு முறையா போய் மக்களுக்கு சேர்ந்துச்சா, முறையா மக்களுக்கு எல்லா நிர்வாகம் கிடைச்சிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சில ஆண்டுகள் இல்ல பல ஆண்டுகளாகவே அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிற என்னுடைய அண்ணன் சைமன் டெஸ்டிங் அவர்கள் இந்த முறை போட்டிருக்கிறார். கடந்த முறையும் 2021 என்னுடைய அண்ணன் சைமன் டெஸ்டிங் அவர்கள் தான் போட்டியிட்டார். இந்த முறையும் ஆத்தூர் தொகுதியின் வேட்பாளராக ஒரு முறை அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, ஒரு நல்ல சட்டமன்ற வேட்பாளர், ஒரு நல்ல சட்டமன்ற தொகுதி உறுப்பினரை ஒரு முறை இந்த ஆத்தூர் தொகுதி இழந்துருச்சு. இன்னொரு முறை இழந்துவிட வேண்டாம் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொண்டு, நான் சொன்ன நாகரணிசாவுடைய கதை, அவங்க ஓட்டு பாட்டு போன்ற நாகரணிசாவுக்கே நீ சொன்ன ஒண்ணு செய்யல, ஓட்டு அந்த பாட்டை கேட்டு ஓட்டு போற உனக்கு என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டோம்ல, இதே பேச்ச பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சு பெருசா கவனம் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் அதே திமுக இருக்கிற விசிகா கூட்டத்தில் இருக்கிற ஆளு சனவாசுங்கிற ஒரு எம்எல்ஏ அவர் போய் முதலமைச்சர் ஒரு கூட்டணி ஒரு கோரிக்கை இருக்கிறார். இந்த மாதிரி தம்பிகள் நான்கு இருக்கிற தம்பிங்க இப்ப கேட்கறாங்க, நாகரணிசாவுக்கு நீங்க ஒண்ணு நாக்க பிடிச்சாகிற மாதிரி கேட்கறாங்க, அதெல்லாம் நீங்க ஏதாவது பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முறையிட்டு முதன் முறையாக நாகரணிசாவிற்கு 100 நாள் வருது. அவர் இறந்து போயிட்டாரு, 100 நாள் வருது. இப்பதான் நாகங்கிற ஊர்ல ஒரு பூங்காவுக்கு இசை முரசு நாகரணிப்பா பூங்கா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிற ஒரு தெருக்கு இசை முரசு நாகரணிப்பா தெரு பெயரிடப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் மேடைகளில் என்னை போன்ற ஒரு சிறு பிள்ளை, சீமானின் பிள்ளை, என்னுடைய தகப்பன் சீமான் அவர்கள் மேடையேற்றி வளர்த்த நான் பேசிய பேச்சுக்கு
அரசாங்கம் செவிசாய்த்திருக்கிறது என்று சொன்னால் இது என்னுடைய தனி உழைப்பல்ல. நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு வலிமையான படை. நாங்க அதிகாரத்தில் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க சொன்னதெல்லாம் அந்த அதிகாரி செய்வார். அதிகாரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு செவிசாட்சி தான் தீர வேண்டும். அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடு, நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்காத, ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. தனிமரம் தோப்பாகாது, ஆனா தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்துதான் தோப்பாகும். அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெரிய முதலமைச்சர் இதெல்லாம் வெற்றி பெற தடுக்கணும் முதல்ல. அப்படியாவது வெற்றி பெறப்போ நான் வெற்றி பெற போது வேற விஷயம். ஆனால் பெருவாரியாக ஒருத்தர் வாக்கு விகிதத்தில் ஜெயிப்பதையாவது தடுங்கள். ஏன்னா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு அமைச்சருக்கு, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இதுக்கப்புறம் நான் என்ன வேணா செய்யலாம், எத்தனை கோடி வேணா திருடலாங்க திமிரு வந்தது. அவன் சொன்னான்ல, என் நண்பன் இன்னொரு சொன்னான்ல, 57 லட்சம் பைப்பை உடைச்சதுக்கு 57 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பேசிய இந்த சித்திரை ஊராட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் இஸ்மாயில் அவர்களும் சொன்னாரு, குடிநீர் என்பது இங்கே எவ்வளவு தட்டுப்பாடாக இருக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எவ்வளவு தட்டுப்பாடாக இருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடை வைத்திருந்தால்தான் கலைஞருக்கு கல்லா கட்டும் மணல்வாட்டு போடுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் ஒரு வச்சிருக்கிறாங்க. ஆறு என்பது இங்கே பல்லாக்கி விட்டது, ஆத்துல கூட சாக்கடை தண்ணி கிடக்கிறது, எண்ணற்ற பிரச்சனைகள் இங்க சுத்தி, எண்ணற்ற பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக நாம் தமிழர் கட்சி தான் போராடி கொண்டிருக்கிறது. போராடுறவங்க கையிலே ஆட்சியை கொடுத்துட்டேன்னா நீங்கள் போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது. நாங்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்வதைத்தான் அரசாங்கம் செவிசாய்த்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்க எச்சிலிருந்துதான் பல பேர் கட்சியை நடத்திட்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இலக்கு ஒன்றுதான், அது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும். தமிழ் தாய் வாழ்க, நாம் தமிழர்.